ஜனவரி 1 முதல் 7 வரையிலான முதல் வாரத்தை ஒவ்வொரு வருஷமும் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த வாரத்தில் சாலை போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சூழலில் சாலை போக்குவரத்தில் வரும் காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய தானியங்கி வாகனங்கள், அதாவது டிரைவர் இல்லாத வாகனங்கள் எப்படி செயல்படுது என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இதுதான் செல்ஃப் டிரைவிங் ரோபோட்டோட பேசிக் கான்செப்ட். செல்ஃப் டிரைவிங் ரோபோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, செல்ஃப் டிரைவிங் ரோபோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டிரைவர் இல்லாமல் கார் எப்படி டிரைவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு 2 லைட் இதில் மேலே எரியுதா? ஸோ க்ரீன் கலரில் 2 லைட் எரியும். ஸோ இந்த லைட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அரேனாவில் உள்ள பிளாக் கலரை சென்ஸ் பண்ணும். ஸோ பிளாக் கலர் அப்படிங்கிறத இந்த அரேனாவில் பிளாக் கலராக இருக்கிறது என்ன ரியல் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு ரோடாக டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிளாக் கலரை நம்ம சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் ஃபாலோ பண்ணி அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ பிளாக் இல்லாமல் டைரக்ஷன் மாறி வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த டைரக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகி அது போகும். ஸோ இந்த அரேனால இப்போ ரியல் டைமில் இது ரியல் டைமில் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா, ரியல் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டிஃபால்ட்டாக இங்கே இப்போ உங்கள் வீட்டிலேருந்து உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற லொக்கேஷனை டிஃபால்ட்டாக என்னென்னலாம் நம்ம போனால் பார்ப்போமோ அது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் விஷன் டேட்டாவாக சேஞ்ச் பண்ணி ஸோ அதை டேட்டாவாக ஃபீட் பண்ணிடுவோம் கம்ப்யூட்டரில். ஸோ ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் படி அது எக்ஸாக்டாக நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிற லொக்கேஷனை நீங்கள் ஃபீட் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனுக்கு போகும். அது போகிற வழியில் நம்ம போகும்போது என்னென்னலாம் பார்ப்போமோ அத்தனை விஷயங்களையுமே டேட்டாவாக எடுத்து அதை நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக டெவலப் பண்ணிடுவோம். அது ஒரு டேட்டாவாக இருக்காது, இது மாதிரி 1,00,000 டைம் அதோட டேட்டா போய் ஸோ அதை கன்சால்டேட் பண்ணி அது முடிவு பண்ணும். ஸோ இதுதான் இப்படி இருக்கும், பெடஸ்ட்ரியன்னா இப்படி தான் இருக்கும், கார்னா இப்படி தான் இருக்கும், ட்ரக்குனா இப்படி தான் இருக்கும், லேண்ட்னா இப்படி தான் இருக்கும், டிராஃபிக் சிக்னல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது டிடெக்ட் பண்ணி அது ஒரு டேட்டா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது அப்போ அது நீங்கள் ஒரு ஹியூமன் டிரைவ் பண்ணி எப்படி போகிறானோ அதே மாதிரியான விஷயத்தை இந்த கார் ஹியூமன் இல்லாமலே பண்ணும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். இது வெறும் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான சிவில் ஏரியாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தட்ல லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷனில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களோட இப்போ நமக்கு இப்போ புக் பண்ண ஏதாவது ஒரு பொருள் புக் பண்ணுறோன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் எல்லாருமே ஒரு பெரிய குடோன் மாதிரி பிளேஸ் பண்ணி ஸோ அந்த எல்லாருமே எல்லாத்தையும் மேனுவலாக பண்ண முடியாது, ஏன்னா லட்சக்கணக்கான ஆர்டர்ஸ், கோடிக்கணக்கான ஆர்டர்ஸ் வரும். ஸோ அப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பேக் பண்ணுறதா இருக்கட்டும், அதை கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பின்கோடு எந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் டிஃபால்ட்டாக செட் பண்ணி அந்தந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளோட பின்கோடு எங்கே இருக்கு? விருதுநகரில் இருக்கு, அருப்புக்கோட்டையில் இருக்கு. அருப்புக்கோட்டை பின்கோட் 626-101. ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் போய் இந்த பின்கோடு இருக்கிற பேக்கில் அதை போடுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சென்ஸ் பண்ணி அது 626-101 அப்படிங்கிற டேகை கம்ப்யூட்டர் விஷனாக பார்த்து அதில் கொண்டு போய் அதுக்குரிய ப்ராடக்டை போட்டுரும். ஸோ இது மாதிரியான ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கு இதுதான் பேசிக்கான இந்த லைன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறத நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் 1,00,000 டேட்டா வச்சு தான் அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அதை 5,00,000 டேட்டாவாக மாற்றணும். அப்போது மேக்ஸிமம் ஆஃப் டேட்டா செட்ஸ் அதுக்கு கிடைக்க அது பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அப்போ அது பண்ணி தான் அந்த ஆக்சிடென்ட்ஸோ இல்லாட்டி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஒரே ரெமெடி. பார்த்துருப்போம், கூகுள் மேப் ஸ்ட்ரீட் வியூ ஒரு சில ஏரியாவில் இருக்கும், ஒரு சில கண்ட்ரியில் இருக்கும், ஒரு சில கண்ட்ரியில் இருக்காது. ரோடு வியூ ஒரு சில இடத்துல இருக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் அவங்க அதை எக்யூப் பண்ணி டேட்டாவை எடுக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல தான் அந்தந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த இப்போ அருப்புக்கோட்டைக்குள்ள இந்த எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, அருப்புக்கோட்டையை சுத்தமாக ஃபுல்லாக விஷன் எடுத்து அதை ஒரு 1,00,000 விஷன், நான் சொல்றது விஷன்னா ஒரு விஷன் கிடையாது, ஒரு டிரைவ் கிடையாது, இது மாதிரி ஒரு 1,00,000 டிரைவ் 2,00,000 டிரைவ் பண்ணி அதை எல்லாத்தையும் டேட்டாவை ஃபீட் பண்ணி ஸோ அதை எக்யூப் பண்ணி அதை ஒரு டேட்டா செட்டாக எடுத்து அதை நம்ம இதில் ஃபீட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல நம்ம பர்டிகுலர் லொக்கேஷன்ல இதை நம்ம யூட்டிலைஸ் பண்றதும் வேணாததுக்கான வித்தியாசம்.